Second Chronicles 34th chapter 1 to 33 verse. ஏசியா ராஜாவாய் இருக்கிற பொழுது 8 வயதாயிருந்து 36 வருஷம் எருசலேமையும் அரசாண்டான். Joshua was 8 years old, and when he began to reign, and he had regained in the Jerusalem 130 years. வசனம் 2. அவன் கர்த்தருடைய பார்வைக்கு செம்மையானதை செய்தான். நான் தன் தகப்பனாகிய தாவீதின் வழிகளிலே வலது இடது புறமாக விலகாமல் நடந்தான். And he did that which was unright in the sight of the Lord, and wicked in the way of the David his father, and declared nature to the right hands near to this left. வசனம் 3. அவன் தன் ராஜ்யத்தின் 8ஆம் வருஷத்தில் தன் இன்னும் இளவயதாய் இருக்கையில் தன் தகப்பனாகிய தாவீதின் தேவனை தேட ஆரம்பித்து 12 வருஷத்தில் மேடைகளை, தோப்புகளை, சொர்பங்களை, விக்கிரகங்களை ஆகிய இவைகளை அகற்றி போடும்படி யூதேயாவும் எருசலேமையும் சுத்திகரிக்க தொடங்கினான். For in these 8 years of this unregain, and he was unhate and young and began to the seek after the God of the David his father, and his the 12th years he and began to the bring Judah and Jerusalem from the high place and the groves and this graved image and this molten image. வசனம் 4. அவனுக்கு முன்பாக பாகால்களின் பலிப்படங்களை இடித்தார்கள். அவைகளின் மேலிருந்த சிலைகளையே வெட்டி, விக்கிரகத்தோப்புகளையே, வார்ப்பு விக்கிரகங்களையும் வெட்டு விக்கிரகங்களையும் உடைத்து நொறுக்கி அவைகளுக்கு பலிவிட்டவர்களுடைய பிரேத குழிகளில் மேலேயே தூவி, and they and broken down the altar of the Baal in these precisions, and this image that were and high above them. He cut down and the grove and the grave image and the molten image. He broken in pieces and dismayed and dust of them and strove it is upon these groves of them that had and sanctified unto them. வசனம் 5. பூசாரிகளின் எலும்புகளையே அவர்களுடைய பீடங்களின் மேலே சுட்டெரித்து இவ்விதமாய் யூதேயாவையும் எருசலேமையும் சுத்திகரித்தான். And he burned these bones of the priests upon their altar and cleansed Judah and Jerusalem. வசனம் 6. அப்படியே அவன் மனாசே, எப்ரேம், சீஹேன் என்னும் பட்டணங்களிலும் சீமீன் என்னும் பட்டணங்களிலும் நப்தலி மட்டும் பாழான அவைகளை சுற்றுப்புறங்களையும் செய்தான். And so did he in the cities of the Manasseh and the Ephraim and the Simeon, even unto the Naphtali, with their and mottacks around about. வசனம் 7. அவன் இஸ்ரவேல் தேசம் எங்கும் உள்ள பலிப்படங்களையும் விக்கிரகத்தோப்புகளையும் தகர்த்து விக்கிரகங்களை நொறுக்கி துலுக்கி எல்லா சிலைகளையும் வெட்டி போட்ட பின் எருசலேமுக்கு திரும்பினான். And when he had broken down the altar and the grove, and had beaten and grove image into the power, and cut down all the idols, to got all the lands of the Israel, he and returned to the Jerusalem. வசனம் 8. அவன் தேசத்தையும் ஆலயத்தையும் சுத்திகரித்த பின்பு அவன் தன் ராஜ்ய பரத்தின் 18ஆம் வருஷத்திலே அஞ்சரியாவின் குமாரனாகிய சப்னாயையும் நகர தலைவனாக்கி மோசேயாவையும்
யோவாகாசின் குமாரனாகிய யோவாகாக் என்னும் மந்திரிகளையும் தன் தேவனாகிய கர்த்தரின் ஆலயத்தை பழுது பார்க்கும்படி அனுப்பினான். Now in these 18th years of his reign, when he and Adon prayed the lands and the house, he and Snapan, the sons of the Azillah, and Manasseh, the governor of the city, and the Jonah, the son of the Jonah, the recorders, chew the repair the house of the Lord is God. வசனம் 9. அவர்கள் பிரதான ஆசாரியர்களாகிய இலக்கியாவினிடத்திலும் வந்து வாசப்படியை காக்கிற லேவியர்கள் மனாசேயிலும் எப்பிரேமிலும் இஸ்ரவேலிலே மீதியானவர்கள் எல்லோரின் கையிலும் யூதேயா பெஞ்சமின் எங்கும் சேர்த்து எருசலேமுக்கு திரும்பி தேவனுடைய ஆலயத்திற்கு கொண்டு வந்த பணத்தை ஒப்புவித்து, and when they had come to the Hilkiah, the high and priest, and they and delivered the money that was and forgot into the house of the God, which the Levites that keep it the doors had gathered of the hands of the Manasseh and Ephraim, and of all the remain of the Israel, and of all the Judah and Benjamin, and they and returned to the Jerusalem. வசனம் 10. வேலை செய்விக்கும்படி கர்த்தருடைய ஆலயத்தின் விசாரிப்புக்காரனாகிய கையிலே அதை கொடுத்தார்கள். அவர்கள் அதை கர்த்தருடைய ஆலயத்தை பழுது பார்த்து சீர்படுத்துகிறதற்கு ஆலயத்திலே வேலை செய்கிறவர்கள் கைகளிலே கொடுத்தார்கள். And they put it in the hands of the workman that they had unto overseer of the house of the Lord, and they gave it to the workman that forgot in the house of the Lord to the repair and amid the house. வசனம் 11. அப்படி யூதேயாவின் ராஜாக்கள் கெடுத்து போட்ட அறைகளை பழுது பார்க்க வேண்டிய வெட்டின கற்களில் இணைப்புக்கு மரங்களையும் பௌக்கிறதற்கும் பலகைகளையும் வாங்க தச்சருக்கு சிற்பாசிரியருக்கும் அதை கொடுத்தார்கள். He went to this and at Pisier and built and gave they to buy bone and stone and timber for the couplings and to the floor house which the kings of the Judah had destroyed. வசனம் 12. அந்த மனுஷர்கள் வேலைகளை உண்மையாய் செய்தார்கள். வேலை நடந்த மேரி மோராரின் புத்திரரில் யாகாத் ஒபதியா என்னும் லேவியரும், கோத்திரத்தாரின் புத்திரரில் சகரியாவும் மொசுல்லாமும் அவர்கள் மேல் விசாரிப்புக்காரர்களாயிருந்தார்கள். அந்த லேவியர்கள் எல்லோரும் கீத வாத்தியவான்களை வாசிக்க அறிந்தவர்கள். And the man did and the work and faithfully, and the overseers of them were and said Joher and the Obadiah, the Levites of the sons of the Merari, and Zechariah and Meshullam of the sons of the Keturitias, through the set it and forward, and the other of the Levites, all that and cloud and skill of the instruments of the music. வசனம் 13. அவர்கள் சுமைக்காரர்களையும் விசாரிக்கிறவர்களையும் பற்பல வேலைகளை செய்கிறவர்கள் எல்லோரையும் கண்காணிக்கிறவர்களையும் இருந்தார்கள். லேவியரில் இன்னும் சிலர்கள் கணுக்காரரும் மணிக்காரரும் வாசக்காவலருமாயிருந்தவர்கள். Also they and were and over the hairs of the brains, and were and overseers of the all that and were God, the work in any manner of the service,
and of the Levites, and there were and scribes, and the officers and the porters. வசனம் 14. கர்த்தருடைய ஆலயத்திற்கு கொண்டு வரப்பட்ட பணத்தை அவர்கள் எடுக்கிறது போது மோசேயை கொண்டு கட்டளையிடப்பட்ட கர்த்தருடைய நியாயப்பிரமாண புஸ்தகத்தை ஆசாரியனாகி இலேக்கியா கண்டு எடுத்தான். And when they and forgot out of the money that and was forgot into this house of the Lord, Hilkiah the priest found a book of the laws of the Lord engraved by the Moses. வசனம் 15. அப்பொழுது இலேக்கியா சம்பத்ரியனாகிய சப்பானினை நோக்கி, கர்த்தருடைய ஆலயத்திலேயே நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டுபிடித்தேன் என்று சொல்லி அந்த புஸ்தகத்தை சப்பானான் கையிலே கொடுத்தான். And Hilkiah answered and said unto the Shaphanan the scribe, I have found the book of the laws in the house of the Lord. And Hilkiah and delivered the book of the Shapana. வசனம் 16. சப்பான் அந்த புஸ்தகத்தை ராஜாவினிடத்திற்கு கொண்டு போய் அதை நோக்கி, உம்முடைய ஊழியக்காரர்களுக்கு கட்ட இட்டவைகளையெல்லாம் அவர்கள் செய்கிறார்கள். And Shaphanan carried the book of the king and forgot the king's words back again, saying all that was on commandment. Shew they and servants, they do it. வசனம் 17. கர்த்தருடைய ஆலயத்திலே சேர்ந்த பணத்தை அவர்கள் கூட்டி அதை விசாரிப்புக்காரர்கள் கைகளிலும் வேலை செய்கிறவர்கள் கைகளிலும் கொடுத்தார்கள் என்று ராஜாவுக்கு மறுச்செய்தி சொன்னதும் அல்லாமல், and they have and gotten the money that was found in this house of the Lord, and I have delivered it into the hands of the overseers and the hands of the workman. வசனம் 18. ஆசாரனாகிய இலேக்கியா என் கைகளில் ஒரு புஸ்தகத்தை கொடுத்தான் என்பதை சம்பிரதனாகிய சப்பான் ராஜாவுக்கு அறிவித்த ராஜாவுக்கு முன்பாக அதை வாசித்தான். Then and Shaphan this scribe told the king, and saying, Hilkiah the priest that grow me a book, and Shaphan read it and before the king. வசனம் 19. நியாய பிரமாணத்தின் வார்த்தைகளை ராஜா கேட்டபொழுது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு, and it's come to pass when the kings had and heard the words of the law that rent his and curtails. வசனம் 20. இலேக்கியாவுக்கு சம்பதையன் குமாரனாகிய அகிகாமுக்கும் மீகாவின் குமாரனாகிய அம்பேத்தேனுக்கும் சம்பிரதனாகிய சப்பானுக்கும் ராஜாவாகிய ஊழியக்காரனுடைய சயவுக்கும் கட்டளையிட்டு சொன்ன, and the kings and commandments Hilkiah and the Anakam the sons of the Shaphan and Abadan the sons of the Micah and the Shaphan the scribe and the son and the servants of the kings, saying. வசனம் 21. கண்டெடுக்கப்பட்ட இந்த புஸ்தகத்தினுடைய வார்த்தைகள் நிமித்தம் நீங்கள் போய் எனக்காகவும் இஸ்ரவேலின் யூதேயாவிலும் மீதியானவர்களுக்காகவும் கர்த்தருடைய விசாரியுங்கள். இந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற எல்லாவற்றின்படியும் செய்யும்படிக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை நம்முடைய பிதாக்களின் கைகளுக்கெல்லாம் தோன்றபடியெல்லாம் நம்மேல் மூண்ட கர்த்தருடைய உக்கிரமம் பெரிது என்றான். So inquiry of the Lord for them that Aaron left in the Israel and in Judah, conquering the words of the book that is unfound, for the great is and word of the Lord that is unfound brought out upon you, because our fathers have not and keep it the word of the Lord to do after all that is and right in this and book. வசனம் 22. அப்பொழுது இலேக்கியாவும் ராஜாவும் அனுப்பின மற்றவர்களும் அஸ்ராவின் குமாரனாகிய
திக்வாதி மகனான சல்லூலும் என்னும் வஸ்திரசாலை விசாரிப்புக்காரன் மனைவியாகிய உல்தாள் என்னும் தீர்க்கதரிசியானவளிடத்திற்கும் போனார்கள். அவள் எருசலேமிலே 2ஆம் வகுப்பிலே குடியிருந்தாள். அவளுடனே அதை பற்றி பேசினார்கள். And Hilkiah and they and that and the king said and appointed unto the Huldah the prophets, the wife of the Shallum the son, and Tikvan, the sons of the Azura, keeper of the word of. Now see and David in the Jerusalem in the college. And they and speak you ear unto that effect. வசனம் 23. அவர்களை நோக்கி, உங்களை என்னிடத்திலே அனுப்பினவருக்கு நீங்கள் சொல்ல வேண்டியது என்னவென்றால், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் உரைக்கிறதாவது, and she answered them, thus said the Lord and God of Israel, tell ye the man that said you to me. வசனம் 24. அந்த யூதேயாவின் ராஜாவுக்கு முன்பாக வாசிக்கப்பட்ட புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற சகல சாபங்களுமாகிய பொல்லாப்பை நான் இந்த புஸ்தகத்திலும் இதன் குடிகள் மேலும் வரப்பண்ணுவேன். So said the Lord, and behold, I will and bring evil upon these and peace, and upon these and inhabitants thereof, even all the curse that Aaron write in the book which they have and read before the kings of the Judah. வசனம் 25. அவர்கள் என்னை விட்டு தங்கள் கைகளிலே கிரிகைகளின் எல்லாவற்றிலும் எனக்கு கோபம் உண்டாக்க வேறு தேவர்களுக்கு தூபம் காட்டினபடினால் என் உக்கிரமம் அழிந்து போகாதபடி அந்த ஸ்தலத்தின் மேலே இறங்கும் என்று கர்த்தர் உரைக்கிறார். Because they have the forsaken me and have the burn increase unto the other gods, that they animate and provoke me to the anger with all the work of the hands. Therefore my rod shall be and poured out unto this and place, and shall not and by encourage. வசனம் 26. கர்த்தருடைய விசாரிக்கிறதற்கு உங்களை அனுப்பின யூதேயாவின் ராஜாக்களிடத்திலே நீங்கள் போய் நீங்கள் கேட்ட வார்த்தைகளை குறித்து இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், and as for these kings of the Judah, who sat and he to the encourage of the Lord, so shall and he say unto him, those and said the Lord God of the Israel, conquering the words which thou and hast and heard. வசனம் 27. இந்த ஸ்தலத்திற்கு அதன் குடிகளுக்கு விரோதமாக தேவன் சொன்ன அவருடைய வார்த்தைகளை நீங்கள் கேட்கையில் உன் இருதயம் இலகி எனக்கு முன்பாக நீ உன்னை தாழ்த்தி எனக்கு முன்பாக பணிந்து உன் வஸ்திரங்களை கிழித்து கொண்டு எனக்கு முன்பாக அழுதபடியினால் நானும் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்கிறார். Because then an heart was and tender, and thou and didst humble and thyself before God, when and thou and heardest these words and against this and place, and against these inhabitants thereof, and humbled thyself before me, and didst and run they and clatters and wept and before me, I have and never and heard thee, also said the Lord. வசனம் 28. இதை நான் இந்த ஸ்தலத்தின் மேலே இதன் குடிகள் மேலும் வரப்பண்ணும் எல்லா பொல்லாப்பையும் உன் கண்கள் காணாதபடிக்கு நீ சமாதானத்துடனே உன் கல்லறையில் சேர்ந்து கொள்ளப்பட நான் உன்னை உன் பிதாக்களின் அண்டையிலேயே சேரப்பண்ணுவேன் என்கிறார் என்று சொன்னாள். அவர்கள் ராஜாவுக்கு மறுச்செய்தியை கொண்டு போனார்கள். Behold, I will get thee to thy and fathers, and thou and shalt be and getter to thee give in peace and nature shall and thine and eyes and see shall and the evil that I will bring upon this and peace place,
And this upon these and inhabitants of this, and some so they forgot the king's words and again. வசனம் 29. அப்பொழுது ராஜா யூதேயாவிலும் எருசலேமிலும் உள்ள மூப்பரை எல்லாம் அழைப்பித்து கூடி வரச் செய்து, then the king and sent and gathered all the elders of the Judah and Jerusalem. வசனம் 30. ராஜாவும் சகல யூதேயா மனுஷரும் எருசலேமின் குடிகளும் ஆசாரியரும் லேவியரும் பெரியோர் முதல் சிறியோர் மட்டும் உள்ள சகலருமாய் கர்த்தருடைய ஆலயத்திற்கு போனார்கள். கர்த்தருடைய ஆலயத்திலே கண்டெடுக்கப்பட்ட உடன்படிக்கைகள் புஸ்தகத்தின் வார்த்தைகளையெல்லாம் அவர்கள் காது கேட்க வாசித்தான். And the kings went upon into the house of the Lord, and all the men of the Judah and the inhabitants of the Jerusalem, and the priests and the Levites, and all the people, great and small, and they read in their own ears all the words of the book of the covenants that was found in this house of the Lord. வசனம் 31. ராஜா தன் ஸ்தானத்திலேயே நின்று அந்த புஸ்தகத்தில் எழுதியிருக்கிற உடன்படிக்கைகளின் வார்த்தைகளின்படியே தன் செய்தினால் கர்த்தரை பற்றி நடப்பேன் என்று தன் முழு இருதயத்தோடும் தன் முழு ஆத்மாவோடும் அவருடைய கற்பனைகளையும் அவருடைய சாட்சிகளையும் அவருடைய கட்டளைகளையும் கைக்கொள்ளுவேன் என்று கர்த்தருடைய சந்நிதியிலே உடன்படிக்கை. And the king stood in decent place and made a covenant before the Lord to the work after the Lord, and to the keep his commandments and his testimonies and his statutes, which in all the heart and with is all these and show to perform the words of the covenants which had and write in this book. வசனம் 32. எருசலேமின் பெஞ்சமினிலும் காணப்பட்ட யாவரையும் அதற்கு உட்பட பண்ணினான். அப்படியே எருசலேமின் குடிகள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய அந்த தேவனை உடன்படிக்கைகளை செய்தார்கள். And he considered all this present in Jerusalem and Benjamin to the stand to it, and the inhabitants of the Jerusalem did and according to the covenants of the God of their fathers. 33. யோசியா இஸ்ரவேலின் புத்திரருடைய தேசங்கள் எங்கும் உண்டான அருவருப்புகளை எல்லாம் அகற்றி இஸ்ரவேலிலே காணப்பட்டவர்களை எல்லாம் தங்கள் தேவனாகிய கர்த்தரை சேவிக்கும்படி செய்தான். அவர்கள் உயிரோடு இருந்த நாளெல்லாம் அவர்கள் தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரையை விட்டு பின் வாங்கினதில்லை. And Joshua took away all the abominations out of the countries that pertained to the children of the Israel, to and serve even to the serve to the Lord and their God, and all the Sundays they and depart not and from following the Lord, the God of their fathers.